This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping app is one of the online shopping app. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஓரல் கேர், ஹெல்த் கேர், க்ரோசரி ஐட்டம், பேபி கேர், இப்படி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி இதில் வந்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து சோயா வறுவல் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு. ஃபஸ்ட் வந்து சோயா வந்து நான் சுடுதண்ணி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊறிக்கிட்டோம். மிக்சியில் வந்து பட்டை, ஒரு சின்னதளவு பட்டை, கிராம்பு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு, தேங்காய் ஒரு சில்லளவு எடுத்து ஒரு பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் அதில் போட்டு சேர்த்திப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தி நம்ம நைஸாக பேஸ்ட்டு போல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வானலி அடுப்பில் வச்சுருவோம். சூடானதும் கடலெண்ணெய் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் நான் வந்து சேர்த்திக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி அதிகமாக சேர்த்திக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து வறுக்கறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். சோம்பு ப்ரௌன் கலராக வறுந்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையே வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும், வணங்கணும். ஊற வச்சுருக்க சோயா வந்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன், சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு தக்காளி அளவு, சின்ன தக்காளியை ஒரு தக்காளி அளவு சேர்த்திக்கலாம். தக்காளி கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதிகமாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும். அதனால் வந்து கம்மியாக அளவு ஒரு 1/2 தக்காளி அந்த அளவுக்கு சேர்த்துனா கூட போதும். கூட உப்பு சேர்த்திக்கும் போது தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா வணங்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வணங்கியிருக்கு. கருவேப்பிலை சேர்த்திப்போம். பொதுவாக லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்தும் போது நல்லா மணமாகவும் அந்த பச்சை வாசம் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். லைட்டாக வதங்கின பின்னாடி நான் லாஸ்ட்லையும் கூட நம்ம வந்து கருவேப்பிலை நம்ம சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, நான் சோயா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கலாம். சேர்த்தி இந்த தக்காளி வெங்காயம் 2ஓட இதுவும் சேர்ந்து வணங்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் லேசாக சூடு பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம். வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விடணும் சூடு பிடிக்கிறது போல். கொஞ்சம் சூடாயிருச்சு. அந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சோயா வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா வேகணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து சோயாவில் பிடிக்கும், இல்லைன்னா வந்து ஒரு பச்சை வாசம் அடித்த மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி சேர்த்தி
நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம உப்பு வந்து தேவையான அளவு பார்த்து கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது உப்பு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு நம்ம இது வந்து வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சோயாவும் உருளைக்கிழங்கும் நல்லா வேக ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம மூடி வச்சுக்கலாம். பச்சை கருவேப்பிலை மேலே தூவி விட்டோம்னா அது ஒரு மணமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல். நான் பொதுவாக கருவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்திப்பேன். பச்சையாகவும் சேர்த்திப்பேன், வதக்கும் போது சேர்த்திப்பேன். இப்படி நான் சேர்த்திட்டு மூடி வைக்கும்போது அதில் இருக்கிற இதெல்லாம் சோயாலையும் உருளைக்கிழங்கையும் நல்லா இறங்கி நல்லா ட்ரையாக வறுத்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி அப்படியே சன்னமாக வச்சு அடுப்பு சன்னமாக வச்சு இப்போ பாருங்கள் சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.